அதுக்கு அந்த பவுன்சர் மேலே கம்ப்ளைண்ட் அவங்க சம்மந்தப்பட்டவங்க கொடுத்தா நடவடிக்கை எடுத்திருக்கலாம். இந்த சம்பவத்திலேயே சம்மந்தப்படாத ஒருத்தன் பெரம்பலூர்லேருந்து வந்து திடீர்னு என்ன தான் தூக்கி போட்டாங்கன்னு ஒரு பொய்யான கற்பனையான குற்றச்சாட்டை போலீஸில் கொடுக்குறான். ஆனால் அந்த போலீஸ் வந்து அதை உடனடியாக கற்பழிப்பு குற்றங்கள் நடந்தால் கூட இவ்வளோ வேகத்தில் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆணவ கொலைகள் நடந்தால் கூட காவல்துறை வந்து இவ்வளோ ஜரூராக வேலை நடத்தாது. ஆனால் ஒரு பொய்யான புனையப்பட்ட குற்றச்சாட்டை ஒருத்தன் பெரம்பலூர்லேருந்து கொடுக்குறான்னா அதை எஸ்பி ஆஃபீஸில் வாங்குகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனை வாங்குகிறாங்க, மதுரைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, க்ரைம் சீனுன்னு என்னெல்லாம் பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அதில் A1 யார், அக்யூஸ்ட் நம்பர் 1 யாரான விஜய். விஜய்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ பவுன்சர்கள் வரும்போதே தடுத்துட்டாங்க. அந்த நபரை தூக்கி போட்டதுலேயோ அவனை வந்து தள்ளி விட்டதுலேயோ பவுன்சர்களுக்கு ஒன்றா ஒரு பொறுப்பு இருக்கலாம். ஆனால் அவங்க சொல்லலாம், எங்களுக்கு அவரை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது, அதனால் நாங்கள் அவர்கிட்ட வர்றவங்கள நாங்கள் தள்ளணும். அவங்க அதாவது தடுக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட பகுதிக்கு வந்தது அவனுங்க தான் பண்ணது தப்பு. தே ஆர் நாட் சப்போஸ் டு கம் டு தட் பிளேஸ் இல்லையா? அது அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட பகுதியில் அத்துமீறி வந்தது அவங்க தான். அதனால் நாங்கள் வந்து தள்ளி விட்டோன்னு கூட அவங்க சொல்லலாம்.